ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச அடுக்கு ரொட்டியை கைவலிக்காமல் மாவு பிசையாமல் இது ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் அதோட பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுருவாங்க. அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி. இந்த ஈஸியான ரொம்ப டேஸ்டியான அடுக்கு ரொட்டியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த அடுக்கு ரொட்டிக்கான ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக நான் மீடியம் சைஸில் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து 4 விசில் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே ஒரு 3 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வேக வச்ச சிக்கன் இல்லைன்னா பீஃப் கூட தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக காரத்துக்காக ஒரு 4-5 பச்சை மிளகாய், இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இதுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 3 பல்லு வெள்ளைப்பூட லைட்டாக தட்டி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். கூடவே இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, இதோட ஈரப்பதம் போனாலே போதும். ஸோ இதையுமே நல்லாவே வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூளையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்கு இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணி இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ்ட் ஆகிற அளவுக்கு இதை நல்லாவே கலந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவ்வளோதான், இந்த அடுக்கு ரொட்டிக்கான ஸ்டஃபிங் சிம்பிளாக சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா இதுக்கான ரொட்டியை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நான் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதில் நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்து இதை ஒரு கரண்டி வச்சு நல்லாவே அடி வரைக்கும் கலந்து விட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா அப்போ தான் இது உங்களுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ்ட் ஆகி வரும். இப்போ இதை கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃபைனலாக நாம் செய்ய போகிற மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணித்தன்மையும் இல்லாமல் கட்டித்தன்மையும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இதுக்கப்புறமா இந்த ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி ஒரு துணி வச்சு இதை நல்லாவே துடைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் இந்த பேனோட அளவுக்கு மாவை சேர்த்து இதில் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ரொட்டி ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும். முக்கியமாக இதை லோ ஃப்ளேமில் வச்சே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அடுத்ததாக இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதால இது அடுத்த சைடுமே இதை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இதை இந்த மாதிரி கரண்டியால் அமர்த்தி விட்டீங்க அப்படின்னா இது ஈவனாக எல்லா இடமுமே உங்களுக்கு வெந்து வந்துடும். இதே மாதிரி 2 சைடுமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். அடுத்த முக்கியமான டிப் பார்த்திங்கன்னா இந்த ரொட்டியை நாம் செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை கண்டிப்பாகவே இந்த பேனை ஒரு டப்பில் பிடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இதோட சூட்டை தணிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த மாவை சேர்த்து விட்டுக்கொள்ளணும். இல்லை இந்த பேன் சூடாக இருக்கும் போதே நீங்கள் மாவை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா இந்த ரொட்டி உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த மாவை சேர்க்கும்போது இதோட சூட்டை தணிச்சு விட்டே சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த ரொட்டியை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
இதுக்கப்புறமா ஒரு பேனில் நான் ஒரு 2 முட்டையை உடைச்சி இதை நல்லாவே விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கப்புறமா இந்த அடுக்கு ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்காக இந்த ரொட்டி எல்லாத்தையுமே வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரொட்டியிலேருந்து ஒரு ரொட்டி எடுத்து இந்த முட்டையோட நல்லா டிப் பண்ணி இந்த பேனில் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்ஸை இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக சோஸ் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சீஸ் கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இதுக்கப்புறமா இன்னும் ஒரு ரொட்டியுமே இந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணி இதுக்கு மேலே இன்னொரு லேயராக சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதுலேயுமே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபீலிங்ஸை ஏற்கனவே சேர்த்த மாதிரி இது எல்லா இடமுமே ஈவனாக பரப்பி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது மேலேயுமே சோஸை சேர்த்து முட்டையை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது மேலே பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இதுக்கப்புறமா அகைன் ஒரு ரொட்டியை முட்டையில் நல்லா டிப் பண்ணி இன்னும் ஒரு லேயராக சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதுலேயுமே நம்ம முன்ன செஞ்ச மாதிரி இதில் ஃபில்லிங்ஸை சேர்த்து முட்டையை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரொட்டிலேருந்து ஒரு ரொட்டியையுமே நல்லா முட்டையில் டிப் பண்ணி இது மேலே சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இது மொத்தமாக இருக்கிறதுக்காக இன்னும் ஒரு ரொட்டியையுமே இந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணி இதில் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா இந்த மிஞ்சி இருக்க முட்டையை இது மேலே ஈவனாக எல்லா இடமே ஊற்றி விட்டுக்கொள்ளுங்க. இந்த முட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதாமல் இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு முட்டையுமே நல்லா பீட் பண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு 15 தொடக்கம் 20 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அடியில் நல்லாவே கரிஞ்சு போயிடும். அதாவது இது நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இதை அப்படியே வெளியில் எடுத்து ஒரு தவாவுக்கு மாற்றி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த தவாலையுமே கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மாற்றி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதோட கீழ் பகுதி நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய அடுக்கு ரொட்டி சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் அதோட குக் பண்ண தெரியாதவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு, டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்களுமே இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பை பாய்.